ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال عيسى بن مريم اللهم انزل علينا مائدة من السماء تكن لنا عيدا لأولنا وآخرين إلى آخره ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்காலம் உண்டாகட்டுமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான இஸ்லாமை கூறி எனது சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1446 ஆண்டு 7வது மாதம் ரஜப மாதத்தினுடைய 3வது ஜும்மாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வார ஜும்மாக்களாக பரக்கத்துகள், குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிற பரக்கத்துகளும் ஹதீஸுகள் சொல்லப்பட்டிருக்கிற பரக்கத்தான விஷயங்களை பற்றி எல்லாம் நாம் சர்ச்சை செய்து சில விஷயங்களையும் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாத 2 வாரங்களாக பல நாட்களாகவே நாம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லகனா ரமலான் என்ற துஆவை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ பரக்கத்து இந்த மாதம் இறங்கும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்காக வேண்டி நாம் பரக்கத்துகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள், இவ்வளோ பரக்கத்துகளை தேடுகிறோமே, இதுக்கு முன்னாள் சமுதாயத்தவர்களும் நிறைய பரக்கத்தை தேடிருக்கிறாங்க. நமக்கு முன்னாள் சமுதாயம் நிறைய பரக்கத்துகளையும் நிறைய அனுகிரகங்களையும் இறைவனிடம் கேட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு சரியான முறையில் எடுத்துக்கொண்டார்களா, அல்லாஹ் இறக்கியதை அவர்கள் சரியான முறையில் தக்க வைத்துக் கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆயத்தினுடைய விளக்கங்களும் ஒரு சில விசதீகரணங்கள் மட்டுமே நாம் எனக்கு தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனிலே பலவிதமான பரக்கத்து இறங்கப்பட்டதாக இறைவன் புறத்திலிருந்து இறைவன் இறக்கப்பட்டிருக்கிற எல்லாமே பரக்கத்து தான். ஆனால் சில குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக வேண்டி அல்லது அந்த சமுதாயம் கேட்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட பரக்கத்துகள் நிறைய குர்ஆனில் வருகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பரக்கத்து தான் மாயிதான் சொல்லுவாங்க. நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சூரத்து நிசாவுக்கு பின்னாடி இறக்கப்பட்ட ஒரு குர்ஆனில் உள்ள ஒரு சூரத்து தான் சூரத்து மாயிதா. இந்த சூரத்து மாயிதா அப்படிங்கிறது குர்ஆன் வசனங்களில் இறுதியாக இறக்கப்பட்ட சூரத் என்பதாக தஃசீர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள். இந்த சூரத்து மாயிதா அல்லாஹ் 3 கட்டமாக இறக்குகிறார். முதல்ல ஹிஜ்ரி 1லேயும், பிறகு ஹிஜ்ரி 5லேயும், பிறகு ஹிஜ்ரி 9லேயும் அப்படின்னு 3 விதமான கட்டங்களாக சூரத்துல் மாயிதாவை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியதாக தஃசீர்கள் கூறுவார்கள். இந்த 3வது கட்டம் இறக்கப்பட்ட ஹிஜ்ரி 9ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜு முடித்த வண்ணமாக மதீனாவுக்கு திரும்பி வருகிற வழியில், மக்காவை விட்டு மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. மதீனாவுக்கு வருகிற பாதையில வர்ற வழியில தான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துல் மாயிதாவுடைய இறுதி கட்டம் அல்லாஹ் தஆலா இறக்கியதான் என்பதாக பல தஃசீறுகளிலும் இதுதான் இறக்கப்பட்டதற்குண்டான வரலாறு. அது மட்டுமல்ல, இறக்கிற வேளையில் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, இந்த வஹி அப்படிங்கிறது இறைவன் ஆயத்து இறக்கிற பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப பாரமாகவும் இருக்கும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சூரத்துல் மாயிதாவுடைய அத்தியாயம், இந்த சூரத்தை இறக்குகிற பொழுது ஒட்டகம் தன்னால் சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமந்தால் எப்படி அது முட்டி போட்டு உட்காருமோ, இது போல ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகம் திடீரென்று முட்டு போட்டு கீழே உட்கார்ந்துருச்சு.
அதனால் நகர முடியறதில்லை. ரொம்ப கனமாக இருப்பதை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியதற்காக ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு 5 நிமிடம் கிடைத்ததற்கு பின்புதான் திரும்பவும் ஒட்டகத்தில் ஏறினார்கள் அப்படின்னு வரலாறுகள் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்து இந்த சூரத்துல் மாயிதா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலில் இறங்குகிறது. அதுதான் விஷயம். இந்த சூரத்துல் மாயிதாவை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் என்பதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் மாயிதா என்பதற்குண்டான அர்த்தமே உணவு தட்டு என்பதாகத்தான் அதற்குண்டான அர்த்தம். எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வர்க்கத்தான ஒரு வஸ்துவை இறக்கி கொடுத்ததாக வரலாறுகள் காண முடியாது. மாயிதா அப்படின்னா சாப்பாடு தட்டு, அதாவது நமக்காக தயாரிக்கப்பட்ட சாப்பாடு உணவும் எல்லாமே அல்லாஹ் ஆகாசத்திலிருந்து அப்படியே இறக்கி கொடுப்பான். நம்ம போய் உட்கார வேண்டியது, சாப்பிட்டுட்டு வர வேண்டியது. இதுதான் உணவு தட்டு என்பதா அர்த்தம். இது எந்த சமுதாயத்துக்கு இறக்கி கொடுத்துச்சு அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃசீர் சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்களாம், நீங்கள் இறைவனிடம் ஒரு தட்டு சாப்பாடு தட்டு இறக்கி தருவதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிறார்கள், கேட்கறது பெரிய விஷயம் இல்ல, நான் கேட்டுருவேன், அது வந்தும் இறங்கிடும். ஆனா அதன்படி நடப்பதற்குண்டான தகுதி உங்களிடம் இருக்கிறதா? அதை வாங்குகிற தகுதி உங்களிடம் இருக்கிறதா? அதை வாங்கி சரியான முறையில் நடத்துகிற ஒரு நல் மக்களில் நீங்கள் பட்டவராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாகும். இந்த சூரத்துல் மாயிதால நீண்ட ஒரு வரலாறு 112வது ஆயத்திலிருந்து ஒரு ஆயத்து முழுக்க சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி கட்டம் வரக்கூடிய அந்த ஆயத்துகள் ரசூலுல்லாஹி ஹஸரத் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் கேட்கிறார்கள், இறைவா, இந்த மக்கள் என்னிடம் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், மாயிதா அப்படிங்கிற உணவு தட்டு அவங்களுக்கு வேண்டுமா, அவனுக்கு சாப்பாடு தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க இறைவன் அந்த தட்டை இறக்கி கொடுத்ததாக குர்ஆன் சொல்லி தருகிறார். இது பலவிதமான சர்ச்சைகள் இருந்தாலும் கூட, பலவிதமான தஃசீர்கள் பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, பிரபல்யமான கருத்தின் பிரகாரம் பலவிதமான தஃசீரின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு இந்த மாயிதா அப்படிங்கிற தட்டு இறக்கப்பட்டது என்பதை ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மாயிதா அப்படிங்கிற தட்டை இறக்கி கொடுத்தான். அந்த சமுதாயத்தினர் அதை உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் சில நிபந்தனைகளோடு கூடி இறக்க வைத்துக் கொடுத்தான். அதுதான் 2 விதமான நிபந்தனைகளாக இறக்கப்படுகிறது. இந்த மாயிதா அப்படிங்கிற வர்க்கத்தான தட்டை இறக்கி கொடுத்து இறைவன் சொன்னானா, உங்களில் சாப்பாடு சாப்பிடுகிறவர்கள் வயதானவர்கள், சம்பாதிக்க முடியல, பணம் இல்லாத நபர்கள் மட்டுமே இந்த மாயிதா தட்டை உபயோகப்படுத்த வேண்டும், அவர்கள் மட்டும்தான் இதில் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு கூடி இறைவன் இந்த இந்த தட்டு மாயிதா அப்படிங்கிற தட்டை இறக்கி கொடுக்குகிறான். ஆனா அந்த சமுதாயத்தினர்கள் அதுல வேறு விதமான விஷயம், யாருமே வேலைக்கு போகாம எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு வேலை செய்ய வேண்டும், எந்த நேரம் பார்த்தாலும் அந்த மாயிதா என்ற தட்டுக்கு முன்னாடி நின்று தன்னுடைய சாப்பாடு பூர்த்தீகரித்து விட்டால் வேறு எதுக்கு சம்பாதித்துக்கு போக வேண்டும் அப்படின்ற சமுதாயம் வேறு விதமாக திரும்பியது. அந்த வர்க்கத்தை வேறு ரீதியில் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். சில நபர்கள் அந்த சாப்பாடை வாங்கி சேஃப்டி செய்து வைத்துக் கொண்டு நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு பின்ன தட்டுக்கு முன்னாடி போய் கேட்கணும், அல்லது நம்முடைய தலைமுறை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சில நபர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அதனால் அந்த மாயிதா அப்படிங்கிற தட்டை உயர்த்தப்பட்டதாகவும் அந்த சமுதாயத்தினர்களை குரங்குகளாகவோ அல்லது வேறு விதமாகவும் மாற்றப்பட்டதாகவும் பலவிதமான ரிப்போர்ட்டுகள் வருகிறது. ஆக நம்மளுடைய சரித்திரம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது அப்படின்னா, மாயிதா அப்படிங்கிற அந்த வர்க்கத்தான தட்டை இறைவன் இறக்கி கொடுத்தான். அதை சரியான முறையில் உபயோகப்படுத்த முடியாததனால் அந்த வர்க்கத்து இல்லாமல் ஆனது. அதுதான் மிக முக்கியமான நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாயிதா என்ற தட்டை சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் இன்று வரைக்கும் நமக்கு அந்த வர்க்கத்தான மாயிதா அப்படிங்கிற தட்டு நம் அளவிலும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா
இறைவன் சொன்ன ரீதிக்கு மாற்றம் செய்ததனால் அது உயர்த்தப்பட்டதாக வரலாறுகள் சமுதாயத்தில் சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் மட்டுமல்ல, எதெல்லாம் நபிமார்கள் இறைவனிடமிருந்து கேட்டு பெறுகிறார்களோ அனைத்தும் பர்க்கத்தாகத்தான் இருந்தது. ஆனா எதுக்காக கேட்டார்களோ அதை சரியான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம 2 வாரங்களாக பர்க்கத்துக்காக இறைவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறைவா பர்க்கத்தா, இறைவா பர்க்கத்தா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாங்குகிற நாம் எப்படி உபயோகப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பர்க்கத்து கேட்கலாம், இறைவன் தந்து விடலாம். அதை கிடைச்சிட்டா அதை சரியான முறையில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாங்க, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அக்கீதாவுடைய விஷயம்தான் பல வாரங்களாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், திரும்பவும் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். தஅலீமு மா அல்லாஹுல்லாஹ் அப்படிங்கிறது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மிக முக்கியமான அக்கீதாவை சார்ந்த ஒரு விஷயம். இறைவன் எதை கண்ணியமானவராக கருதுகிறானோ, எதை ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கருதுகிறானோ அதை நீங்களும் எதுவாக கருத வேண்டும்? சிறப்பாகத்தான் கருத வேண்டும். அது மாசமாக இருக்கலாம், அது நேரமாக இருக்கலாம், அது உங்களுடைய ஆடையாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய செருப்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இறைவன் அதை பர்க்கத்து, அது தஅலீமுதான் அப்படின்னு சொன்னா நாமும் அதை பர்க்கத்தாகத்தான் கருத வேண்டும். சின்ன விஷயத்துல என்ன பர்க்கத்து, இந்த வஸ்துவில் என்னத்தை போட்டு பர்க்கத்து கிடைக்கிறது, இதை என்ன மரியாதை செய்கிறது என்பதாக அலட்சியப்படுத்தினார். எப்படி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் சாப்பாடு தட்டில் என்ன நமக்கு பர்க்கத்து எடுத்து வச்சு கொள்ளலாம் என்பது ஆசிரியத்த மாயிதா என்ற தட்டை அலட்சியப்படுத்தினால், எனவே அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்திலிருந்து பர்க்கத்தை உயர்த்தி விட்டான். எனவே நாம் பர்க்கத்தை அலட்சியப்படுத்தினால் நாளைக்கு எடுத்து வைக்கலாம் என்ற கருணைகளை இந்த பர்க்கத்தான விஷயத்தை உபயோகப்படுத்தினால் கண்டிப்பா நம்மிடமிருந்து அந்த பர்க்கத்து துண்டாக போகும் என்பதிலே இந்த ஒரு சரித்திரம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, முன்னால் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்திருக்கிறான். இந்த அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, முன்னாடியும் நிறைய இறக்கி கொடுத்திருக்கிறான். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் கேட்டா இறைவன் தந்து விடுவான், அதை நீங்கள் சரியான முறையில் உபயோகப்படுத்துவீர்களா, அதை உண்மைப்படுத்துவீர்களா என்ற கேள்வி எல்லாம் குர்ஆனில் வருகிறது. அப்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தலையாட்டுனாங்க, கிடைச்சா நாங்க சரியான முறையில் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி நிறைய சமுதாயத்தினர்கள் அந்த நபிமார்களிடம் வர்க்கத்தை கேட்டு வாங்க சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணதாக பலவிதமான வரலாறு வருகிறது. ஹஜ்ரத் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை பற்றி குர்ஆன் தெளிவாக சொல்லி தருகிறது. அந்த சமுதாயம் அவர் இஸ்லாம் வருவதாக இருந்தால் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. மனிதனால் சிந்திக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு கேள்வி அவர்கள் கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பாறைக்கு நடுவில் இருந்து ஒட்டகம் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. பாறைக்கு நடுவில் ஒரு மண்ணே வர, ஒரு செடியே முளைக்காது. ஆனா பாறை 2ஆக பிளந்து அதுக்கு நடுவில் இருந்து ஒட்டகம் வர வேண்டும். அதுவும் சாதாரணமான ஒட்டகம் அல்ல. அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த குர்ஆனை எடுத்து வைத்து பார்த்தால், அந்த ஒட்டகம் அருமையாக இருக்க வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையான பால்கள் எவ்வளவு இருக்குதோ அத்தனை பாலும் அந்த ஒட்டகம் தர வேண்டும், பலவிதமான நிபந்தனைகளோடு கூடிய சரித்திரம் படித்து பார்த்தா நமக்கு தெரியும். இவ்வளவு கேள்விகளையும் கேட்ட அந்த சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தஆலா ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கேட்டு அல்லாஹ் அந்த பர்க்கத்தான ஒட்டகத்தை இறக்கி கொடுத்தான். ஒட்டகம் வந்தது. அவர்கள் சொன்ன போலவே பாறைகளுக்கு நடுவில் 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாறைக்கு நடுவில் இருந்து ஒட்டகம் வந்தது. ஆனால் அல்லாஹ் நிபந்தனையோடு தான் கொடுத்தான், சும்மா கொடுக்கறதல்ல, நிபந்தனையோடு தான் கொடுத்தான். அதை நீங்க எந்த விதமான உபதிரவமும் செய்யக்கூடாது, எந்த விதமான இளைஞர்களும் அதை நீங்க எனக்கு இழுக்கவும் கூடாது. அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி அதுவாகவே வந்து நிற்கும், உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதுவாகவே பால் கறந்துட்டு போயிடும். வேற விதமான நிபந்தனைகளோ நிர்பந்தமோ அதை செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு கூடிதான் அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை இறந்து வைத்தான். அந்த ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வேற விதமாக சிந்திச்சது. என்ன நாமெல்லாம் இவ்வளவு பால் குடிச்சோம், ஒட்டகம் அந்த பால் கொடுத்து கொண்டே இருக்கிறதே, அதுக்குள்ளார என்னமோ இருக்கும் அப்படின்னு
அவருக்குள்ளாரே பேச்சுவார்த்தைகள் உருவாக்கி, அவளுக்குள்ளாரே ஒரு ஃபித்னாக்களை உருவாக்கி, ஒரு ரிஸ்க்கு கரெக்டா வந்து கொண்டிருக்குது அப்படி நோண்டி பார்க்கிற பழக்கம் மனித சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. கரெக்டா இறைவன் கொடுத்துட்டு இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ்னு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சமாதானத்தோடு எந்த மனிதர்களும் போக மாட்டாங்க. மனிதனுடைய புத்தியை சார்ந்து எங்க இருந்துதான் அது வருது, எதுக்காக வருது அப்படின்னு கொடரங்கமான கேள்விகளும் பலவிதமான ஃபித்னாக்களையும் உருவாக்குறது மனித சமுதாயம். இப்படியே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை இறக்கி கொடுத்து இதுக்குள்ளார என்னமோ ஒரு அற்புதம் இருக்குது என்பதை விளங்கி அந்த சமுதாயத்தினர்கள் அந்த ஒட்டகத்தை துண்டு துண்டாக வெட்டினார்கள். அந்த ஒட்டகத்தை துண்டு துண்டாக வெட்டினார்கள். இறைவன் அந்த வர்க்கத்தையும் மேலின் பக்கம் உயர்த்தி விட்டான். அது மட்டுமல்ல, அந்த வர்க்கத்தை தவறான முறையில் உபயோகப்படுத்தியதால் அந்த சமுதாயமே நாசமானதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இறைவன் இறக்கிற வர்க்கத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். அந்த வர்க்கத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் நிரந்தரமாக அந்த வர்க்கத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சில ஃபித்னாவின் காரணமாக அந்த வர்க்கத்தை வேறு முறையில் உபயோகப்படுத்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் தன்னின் பக்கம் அதை உயர்த்தி விடுவார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு தெரியும் அல்லவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஃபிரௌனில் இருந்து காப்பாற்றப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நைல் நதிக்கு நடுவில் இருந்து போனாங்க. அது வரைக்கும் தான வரலாறுகள் மட்டும் தானே நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பின்னாடி அந்த இஸ்ரேல் சமுதாயத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, நான் தான் ஃபிரௌனெல்லாம் தாண்டி வந்தாச்சு, இங்க எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியாது, இதுல எங்க என்ன விவசாயம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது, எங்க போய் சாப்பாடு அலைந்து எங்களுக்கு தெரியாது, அதனால மூசாவை ஒரு ரப்பிட்ட வாங்கி சாப்பாடு கொடு. அந்த சமுதாயமும் கேட்டுச்சு. ஃபிரௌனை காப்பாற்றி வேற ஊருக்கு போன அந்த சமுதாயத்தார்கள் எங்களால நீங்க உழைக்கவோ வியாபாரத்துக்கு போறதுன்னு முடியாது, ஏன்னா புது இடமா இருக்குது, இறைவனுக்கு சாப்பாடு இறக்கிட்டா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேள்வி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இறைவா இவங்க சாப்பாடு கேட்கறாங்க, இவங்களால உழைக்க முடியாது, எனவே நீ அந்த வர்க்கத்தையும் இறக்கி கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சமுதாயத்தினர் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் கேட்டார். அப்படியே நடைபெற்றது. அவர்களுக்கும் சாப்பாடு அல்லாஹ் கொடுத்தான். பலவிதமான சாப்பாடுகளை கொடுத்தான். அந்த நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா நிபந்தனை அளித்தான், நீங்கள் தயவு செய்து இதை நாளைக்கு எடுத்து வைக்க கூடாது, இது நீங்க நாளைக்கு எடுத்து வைக்க கூடாது, அந்தந்த நேரத்துக்கு உண்டான சாப்பாடுகளை சாப்பிடும் உங்களுடைய வயர் நிரம்பி விட்டால் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். அதற்கும் அவர்கள் மாறு செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இனிமேல் உங்களுக்குள்ளார நான் இருந்தா இறைவன் என்னையும் சேர்த்து நாசமாக்கி விடுவான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போன சமுதாயத்தை அதை இடத்திலே விட்டு கிளம்பினார்கள் என்பதாக அதற்கு பின்னாடி வரலாறுகள் பலவிதமான விவாதங்கள் சொல்லப்படுகிறதாக. இறைவன் கொடுக்கப்படுகிற அந்த வர்க்கத்தை நாம் 2 வாரங்களாக வர்க்கத்துகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வர்க்கத்தை எப்படி நாம் உபயோகப்படுத்தணுமோ அந்த முறையில் உபயோகப்படுத்தினால் சரியாக இருக்கும். அல்லது இந்த மாதத்தில் மட்டும் வர்க்கத்தை கேட்டு இந்த 2 மாசத்துக்கு மட்டும் வர்க்கத்தை கேட்டு நிறைய வியாபாரங்கள் நினைச்சதுக்கு பின்னாடி இந்த வருடம் ஃபுல்லா நீ வேண்டாங்க, அடுத்த ரஜபு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வீட்டுல உட்கார்ந்து விடலாம், அது வரைக்கும் பள்ளிவாசல் பக்கம் திரும்ப வேண்டாம் என்ற சிந்தனையோடு பல நபர்கள் வர்க்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரஜபு, அதுக்கப்புறம் ஷாபானு, அதுக்கப்புறம் ரமலான், இந்த 3 மாசம் மட்டும் நம்ம கேட்டா போதும், அதை முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்த ரஜபு வரட்டும் அப்ப பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணிக்கையோடு மனித சமுதாயம் சுத்திக் கொண்டிருக்கிறது. வர்க்கத்தை கிடைத்து விட்டால் அதை சரியான முறையில் உபயோகப்படுத்தவும் வேண்டும், அதை எந்த முறையில் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமோ அந்த முறையில் பாதுகாப்பாக வைக்கவும் வேண்டும். அதைத்தான் இன்று வரைக்கும் பலஸ்தீன் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய வரைக்கும் நாம் நினைத்துக் கொள்ளலாம். உங்களிடம் நான் சொல்வது உண்டு, நாம் நினைத்துக் கொள்ள தேவையான பலஸ்தீன் மக்கள் இந்த மஸ்ஜித் அல்-அக்ஸாவை சுத்தி மொத்தம் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்களே, எதுக்கு அதை சுத்தி கொண்டே இருக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம உலக வரலாற்றிலேயே எல்லா நாடுகளும் என்னுடைய நாடுதான் உயர்ந்த நாடு அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடிய நாடுகள் அவனுக்கு அந்த பலஸ்தீன மக்களை சின்ன ஒரு காசா அப்படிங்கிற சின்ன ஊர் அதை தொடர்ந்து மோக இருந்து கொண்டும் அந்த ஊர் எங்களுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு பலவிதமான சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் அன்னைக்கு அதை தெளிவாகவே சொல்லுது. குர்ஆன் அன்னைக்கு அதை தெளிவாகவே சொல்லுது. பரக்கத் என்பது அந்த மஸ்ஜித் அல்-அக்ஸாவை சுத்தி இருக்கிறது என்பதை குர்ஆன் அன்றைக்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அன்றைக்கே குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அந்த வர்க்கத்துக்காக தான்
உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடு எப்படியாச்சும் கிடைக்கும் என அவனுக்கு தெரியும். அதை சுத்தி இருந்தால் பரக்கத்துகள் எவ்வளவு கிடைக்கும் என்பதை விளங்கிய சமுதாயத்தினர்கள் யூதராக இருந்தாலும் அல்லது நஸ்ரானி சமுதாயத்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அங்கு போயிருந்தால் இறைவன் வர்க்கத்தை கொடுப்பான். அது வர்க்கத்துள்ள இடம் என்பதை அவன் விளங்கியதற்காக வேண்டித்தான் எவ்வளவு படங்கள் செலவனாலும் பரவாயில்ல, எவ்வளவு உழைப்புகள் செலவானாலும் பரவாயில்ல, யார் நம்மளை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த ஊர் வேணும், அந்த ஊர் வேணும் என்பதற்காக வேண்டி பலவிதமான சண்டைகள் போடுகிறார்கள். காரணம், அது வர்க்கத்தான ஒரு நாடு. அந்த நாடை விட்டு கொடுக்க கூடாது என்பதை அந்த மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். நாங்க வர்க்கத்தை கிடைச்சாச்சு, உயிரே போனாலும் பரவாயில்ல, இங்கிருந்து நாங்க போக மாட்டோம். அதுதான் இந்த பல வருட காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த ரஜப் மாசத்தினுடைய நம்மளுடைய துஆ என்பதாக சொல்லலாம். இப்பொழுது இந்த யுத்தங்கள் நிறுத்துவதற்குண்டான முயற்சி இன்றைக்கு அந்த நாடுகள் இறக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலர்கள் நாங்கள் யுத்தத்தை நிறுத்தலாம் என்பதாக தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனா உடனே யுத்தத்தை நிறுத்துற அப்படின்னு நம்ம செய்தியை கேட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான், பலஸ்தீன மக்கள் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் துஆ செய்வதை நிப்பாட்டி விட்டார்கள். அவ்வளவுதான், யுத்தம் முடிஞ்சாச்சு. கண்டிப்பாக யுத்தம் நிறுத்துற அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு வார்த்தை. அந்த சமுதாயத்தவர்களை நம்பவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் இருந்தே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தவர்கள் நமக்கு முன்னால் பலவிதமான ஒரு உண்மையை பலவிதமான வாக்குறுதிகளை செய்வான். ஆனா எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். முன்னு காலத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலமாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்தாலும் அவன் சொல்றது ஒண்ணா இருக்கும், ஆனா செய்யறது வேற ஒண்ணு. அது அந்த ஒரு நயவஞ்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் கட்ட அந்த சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், யுத்தம் நிறுத்துகிறோம், 2 நாள் நிறுத்துறோம், 3 நாள் நிறுத்துறோம். அப்புறம் அவங்க துஆ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பலஸ்தீன மக்கள் தப்பிச்சுட்டாங்க, அதுதான் யுத்தத்தை நிப்பாட்டியாச்சு. யுத்தத்தை நிறுத்தவே இல்லை, இன்னைக்கு அவன் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு அந்த இடத்தை எப்படியாச்சும் கைப்பற்ற வேண்டும். ஒரு சந்தோஷம் கிடைச்ச உடனே அந்த மக்கள் சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனா இன்னொரு புறத்தில் யுத்தம் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். இந்த இடத்துல யுத்தம் செய்யறதில்லை அப்படின்னு வேற இடத்தின் பக்கம் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். கட்டம் கட்டமாக நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம். அதனால பலஸ்தீன் மக்களுடைய துஆவை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாம் செய்கிற துஆவை இந்த மாசத்தில் வர்க்கத்தை தேடுகிற பொழுது அந்த வர்க்கத்துக்காண்டி பாடுபடுகிற அந்த பலஸ்தீன மக்கள் அவருடைய துஆவை கண்டிப்பாக நாம் விட்டு விடவே கூடாது. இன்னொன்றுதான் இந்த நம் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலேயும் பெரும்பாலாக பேசிக் கொண்டிருக்கிற விஷயம், இந்த அமெரிக்காவில் ஒரு தீ வந்துருச்சு. அந்த தீ வந்து இறைவனுடைய அதாபு. அதனால நாம் எல்லாம் அதுல இருந்து விட்டு இதெல்லாம் இதுவும் நமக்கு முன்னால் மாயாஜாலம் காட்டுகிற ஒரு தவறான ஒரு கோரிக்கை தான். தீ என்பது இறைவனுடைய அதாபு தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா தீயும் தண்ணீராகவும் பலவிதமான அதாபுகள் அல்லாஹ் தஆலா பூமியில் இறக்குவான். அது அமெரிக்கர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பாக அதாபு தான் அப்படின்னு நாம் சிரிக்கவும் கூடாது. எந்த ஒரு முஸ்லிமும் இப்படி ஒரு சிந்தனை எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் அவர்களை விட ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் அதிகமான பாவம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூடிதான் நிறைய மக்கள் என்று அதை ஃபார்வர்ட் செய்கிறார்கள். பாத்தியா, அவ எதெல்லாம் சொன்னா பாத்தீங்களா, அல்லாஹ் அதாபை இறக்குகிறார். இது ஒரு தவறான ஒரு சிந்தனை. நம் இமாம்கள் தெளிவாக 3 கருத்துக்களை சொல்லுவார்கள். ஒன்னாவது அந்த விஷயம் தெரியுமா, ஒரு அதாபு இறங்கி இருக்கிறது, அல்லது ஒரு சமுதாயம் நாசமாகுது, அல்லது ஒரு ஊரு எல்லாம் சேர்ந்து தீயோ தண்ணீரோ எதுவாக இருந்தாலும் அதன் காரணமாக அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதாக இருந்தால் நாம நினைக்க கூடாது, நிறைய பாவம் செஞ்சுட்டான் அவன் அப்படித்தான் ஆகும். அப்படி எல்லாம் நினைக்கிறது உனக்கு முன்னால் ஒரு சமுதாயத்தை நாசமாக்கி உனக்கு அல்லாஹ் தஆலா சிந்தனை தருகிறான். இதே பாவம் தான் நீயே செஞ்சுட்டு இருக்கிற. அவன் வெளிப்படையாக செய்கிறான், நாம மறைமுகமாக செய்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் வெளிப்படையாக செய்கிறான், நாம மறைமுகமாக செய்கிறோம். ஒரு சமுதாயத்தை நாசமாக்கி இன்னொரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை கொடுக்கிறான். இதோட நீ திருந்திக்கோ. அந்த சமுதாயத்தை அதே பாவத்தை தான் நீ ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறாய், அவன் பரஸ்யமாக செய்திருக்கிறான், அதுவாக இருக்கலாம். இப்படியும் ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது புறத்துல அல்லாஹ் அதாபை இறக்காம இருக்கணும். அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். அவனும் மனுஷன் தான், நாமும் மனிதர்கள் தான். அந்த அரசாங்கம் எந்தோ தவறு செய்தது என்பதற்காக வேண்டி ஒரு தவறான ஒரு சிந்தனையில் பாத்தீங்களா அந்த ஊர் நாசமாச்சு. சில வேளைகளில் அவர்களுடைய வாக்குறுதிகளை நான் நம்பவே கூடாது. ஏன்னா
அவர்கள் எல்லாம் யூத மதத்தை சார்ந்தவர்கள். யூதர்களை கண்டிப்பாக அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பவே குர்ஆன் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் என்ன வாக்குறுதி செஞ்சாலும் நாளைக்கு மாறு செஞ்சிருவாங்க. பல நபிமார்களை கொலை செய்த சமுதாயத்தவர்கள் ஒரு மனிதர்கள் மட்டுமல்ல, பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். பல இஸ்லாமியர்களை வேண்டுமென்றே துரோகம் செய்திருக்கிறார்கள். சிரித்துக் கொண்டும் செய்வார்கள். அநேகமாக இது அவர்களுடைய வியாபார உத்தியில் ஒருதாக இருக்கலாம். தன்னுடைய நாடு நாசமாக்குது அப்படின்னு நினைச்சு அவராகவே கொடுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் அரசியல் விளையாட்டுகளாகவும் இருக்கலாம். எனவே நீங்கள் அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அதாபி இறங்கிச்சு நம்முடைய துஆக்கு பலன் கிடைத்திருக்கு இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது எதுவான சிந்திக்கலாம். ஆனா இது அல்லாஹ்வுடைய அதாபு அப்படி நாம் தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் நம்மகிட்ட எதுவும் கொடுத்துட்டு இல்லை. ஆனா இந்த மாசத்துல வர்க்கத்தை தேடுகிறோமே தவிர அந்த வர்க்கத்தினால அல்லாஹ் அங்க அதாபை இறக்கி இருக்கிறான். நமக்கு நம்ம பலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு என்ற ஒரு சந்தோஷம் நாம் செய்வதற்கு கட்டம் வந்துட்டு இல்லை. இன்னும் நாம் துவாக்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பலஸ்தீன மக்களுக்கு இன்னும் நிறைய துவாக்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களை இன்றைக்கும் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். நாம் அவங்க சொன்னதுனால நாங்கள் எதிர்த்து பின்பற்றிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பலஸ்தீன மக்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு இல்லை. நீண்ட எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, அவர் எத்தனை பேக்கானாலும் பரவாயில்ல, எங்களுடைய யுத்தத்துல நாங்கள் இன்றைய வரைக்கும் நிலையாகத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை பலஸ்தீன மக்கள் அன்றைக்கும் சொல்லி தருகிறார்கள், இன்னைக்கும் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றட்டும். இந்த மாசத்தினுடைய வருக்கத்தை கொண்டு பரிபூர்ணமான யுத்தம் நிற்கட்டும் என்ற துஆவை நாம் செய்து கொள்வோம். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ நின்றுச்சு என்ற ஒரு உறுதியை நாம் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுல பலவிதமான சூழ்ச்சிகளை இருக்கலாம். தேவையில்லாத ஃபார்வர்டு மெசேஜ்களை நம்பி கண்டிப்பாக நமக்கு துஆக்கு பலன் கிடைத்து விட்டது அதுவும் ஒரு புறம் இருக்கலாம். இத்தனை வருடங்கள் விடாம அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லது ஒவ்வொரு நல்ல கடமைக்கு பின்னாடியும் நாம் அழுதெல்லாம் துஆ செய்திருக்கிறோம், அதுவும் இருக்கலாம். ஆனா அதுதான் காரணம் என்பதாக சொல்லி ஒரு தவறான ஒரு சிந்தை இருக்கக்கூடாது. நமக்கு இந்த மாசத்துல வர்க்கத்தை தேட வேண்டும். இந்த வர்க்கத்தை வாங்குகிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை வர்க்கத்துள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் வர்க்கத்தை இறக்கி கொடுத்திருக்கிறானோ மனிதன் அதையெல்லாம் நாசமாக்கத்தான் செய்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இன்று வரைக்கும் அல்லாஹ் தஆலா எத்தனை பரக்கத்துல இந்த பூமிக்கு இறக்கி இருக்கிறானோ எல்லாத்தையும் மனிதன் நாசமாக்கி கொண்டுதான் இருக்கிறான். அதனால்தான் இன்று அளவும் கூட எந்த பரக்கத்தான ஒரு விஷயமும் நம்மிடம் கிடைக்கிறதே இல்லை. எல்லாம் சுய லாபங்களுக்காக வேண்டி அல்லது அரசியல் கட்சிகளுக்காக வேண்டி அல்லது வேறு விதமான நோக்கங்களுக்காக வேண்டி எல்லாமே தவறான முறையில் உபயோகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ் தஆலா பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வர்க்கத்து இன்றைய வரைக்கும் நிலையாகவே இருக்கிறது. அதுக்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஸம்ஸம் அப்படிங்கிற அந்த தண்ணீரை இறக்கி கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலிலிருந்து புறப்பட்ட அந்த ஸம்ஸம் என்ற தண்ணீர் இன்றைய வரைக்கும் அது பூமியில் நிலைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு வர்க்கத்தான ஒரு விஷயம் தான். அதுபோலதான் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் அதையும் அல்லாஹ் பூமியின் மேலதான் வச்சான். அதுவும் வர்க்கத்தான பூமி தான் இருக்கிறது. அது இன்றைய வரைக்கும் வர்க்கத்தாகத்தான் இருக்கிறது. அது போலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் இறக்கி வைத்தான். குர்ஆனை இறக்கி வச்சு இறைவன் சொன்ன வார்த்தை இன்னா நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிச்சயமாக அதை நாம தான் இறக்கணும், நாம தான் அதை சம்ரட்சிப்போம். அதனால இன்றைய வரைக்கும் குர்ஆனும் வர்க்கத்தாகத்தான் இருக்கிறது. குர்ஆன்ல எந்த மாற்றம் வந்துடல, எந்த திருத்தலும் வந்துடல. நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, நிறைய இடத்துல அதை எரிக்கப்படுகிறது, நிறைய இடத்துல எரியப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் குர்ஆனின் மாற்றமே வந்துட்டு. ஆனா மனிதனுக்கு இறக்கிற வர்க்கத்துகள் மற்றும் மாற்றமாக அது வேற விஷயமாக மாறுகிறது என்பதாக இருந்தால் நாம் வாங்குற மனிதனுடைய சுபாவம் அப்படி இருக்கிறது. அதனால்தான் வர்க்கத்துக்கு வேறு ரூபத்தில் மாற்றப்படுகிறது. வாங்குற பொழுதே தனக்கு மட்டும் அவன் வைத்துக் கொண்டுகிறான். வர்க்கத்தை கிடைச்ச உடனே தனக்கு மட்டும் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது, வாங்குற மனிதர்கள் நம்ம சரியாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு வர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அது சரியான முறையில் நடத்த வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இல்ல. கிடைக்கும் போது மட்டும் அவன் நல்லா இருப்பான், அது முடிச்சதுக்கு பின்னாடி அவன் சுபாவத்தை மாற்றி விடுகிறான்.
அதை கிடைச்சதுக்கு பின்னாடி அவனுடைய சுபாவத்தை அவன் மாற்றி விடுகிறார். கிடைக்கிற போது நல்ல ரீதியாக வர்க்கத்தை வாங்குகிறார். கிடைச்சதுக்கு பின்னாடி அவனுடைய சூழ்நிலைகளும் அந்த வர்க்கத்தை தவறான முறையில் உபயோகப்படுத்துகிறார். எனவே நாம் வர்க்கத்தை இந்த மாசத்தை நிறைய தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை வர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். ஆனால் கிடைக்கிற பொழுது அது சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் அது நிலையாக இருக்கும். சரியான முறையில் உபயோகப்படுத்தாமல் சுயநலவாதியாக தனக்கு மட்டுமாக வைத்துக் கொண்டால் அல்லது வேறு யாருக்கும் கொடுக்காமல் அது தவறான முறைக்கு அவனை உபயோகப்படுத்தினால் அது கண்டிப்பாக பரக்கத்து அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவார். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோள்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலப்பாக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மேலிருந்த ஆடைகள் எல்லாம் அந்த காலத்தில் ஜாலூத்தினுடைய காலத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் எல்லாம் அவர்கள் பரக்கத்துக்கு ஆண்டு வைத்திருந்தார்கள். நம்ம போலவே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குழப்பங்களை போலவே அந்த சமுதாயத்தர்கள் பரக்கத்தில் என்ன இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியில என்ன பரக்கத்து இருக்குது, அவங்க தலப்பால் என்ன பரக்கத்துன்னு அதை நிஷேதித்தார்கள், அதை எதிர்த்தார்கள். அல்லாஹ் தஆலா மேல தன்னின் பக்கம் உயர்த்தி விட்டான். அது தன்னுடைய பரக்கத்தை சரியான முறையில் உபயோகப்படுத்தாதனால அல்லாஹ் தன்னின் பக்கம் உயர்த்தி விட்டான். பின்னாடி சமுதாயத்தேர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். இறைவா, எங்களுடைய எத்தனை யுத்தம் செஞ்ச வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, நீதான் இதற்கு விஜயம் தர வேண்டும், நீதான் எங்களுக்கு ஒரு வெற்றியை தர வேண்டும், வர்க்கத்தான் ஒரு விஷயத்தை இறக்கி தந்து எங்களுக்கு விஜயம் கொடு அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் துஆ செய்தார்கள். குர்ஆன் வருகிறது சரித்திரம். அல்லாஹ் தஆலா அந்த அஸா குச்சியையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் உபயோகப்படுத்திய அந்த வஸ்துவையும் திரும்பவும் இறக்கி கொடுத்தார். இதை கொண்டு நீங்கள் பரக்கத்தை தேடுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அந்த யுத்தத்தில் விஜயம் கிடைத்ததாக சரித்திர வரலாறு சொல்லப்படுகிற. எனவே நாம் கேட்கிற பரக்கத்தை நம்மிடம் நிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு துஆவையும் கூடவே கேட்க வேண்டும். பரக்கத்தை கேட்டுட்டு இறைவா இறக்கிற பரக்கத்து எனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதை சரியான முறையில் நான் உபயோகப்படுத்தவும் வேண்டும். அந்த ஒரு நியத்தோடு கூடி வர்க்கத்துகளை நிறைய தேடுங்கள். கூடவே வாரம் ஞாபகப்படுத்துவதை போல இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டியும் நாமல் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா துஆக்களிலேயும் எல்லா தொழுகையிலேயும் அவர்களுக்காக வேண்டுமான விடுதலைக்கு உண்டான ஒரு துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி இந்த ரஜப் மாசத்துல தான் அந்த பைத்துல் முகத்தஸை திரும்பவும் வெற்றி கொடுத்தார்கள். அது போலவே இப்ப அந்த இஸ்ரேல்கள் கொடுத்திருக்கிறது, நாங்கள் யுத்தத்தை நிறுத்துறோம் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். வாயின் அளவில் சொல்லி இருக்கிறார்கள், செயல்பாடு அல்ல. வாயின் அளவில் சொல்லி இருக்கிறார்கள். அது வாயின் அளவில் கிடைச்ச சந்தோஷத்தை தான் நாம் இன்னைக்கு மீடியாவில் பல தடவை பார்த்த சந்தோஷங்கள் கொண்டாடுகிறார்கள். வாயின் அளவுனா சொன்னானே, வாயின் அளவுனாச்சு விடுதலை நான் நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னானே, அந்த சந்தோஷத்தில் அந்த மக்கள் துளிகிறார்கள். இது வாயின் அளவில் மட்டுமல்ல, நிலையாகவும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு துஆவைத்தான் நாம் தேட வேண்டும். வாயின் அளவில் கொடுத்த அந்த வெற்றியை அல்லாஹ் பரிபூர்ணமாக அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற துஆவை கண்டிப்பாக நாம் கேட்க வேண்டும். நிறைய குழந்தைகள், நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள், நிறைய தந்தைமார்கள், நிறைய சகோதர சகோதரிகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மாசத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த பலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்த அந்த இஸ்ரேலுடைய வாக்குறுதி வாயின் அளவு மட்டுமல்லாமல் உறுதியாக உள்ளத்தின் அளவும் அவன் கொடுக்க வேண்டும் என்ற துஆவை இனி முதல் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அந்த மக்களை மட்டுமல்ல, நம்மையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மளை சுற்றியும் நிறைய கழுகுகள் பறந்து கொண்டிருக்கிறது. நம்மளையும் சூறையாடுவதற்காண்டி பலவிதமான இன்னல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பரிபூர்ண சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு துஆவையும் இந்த ரஜப மாசத்தில் நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இந்த மாசம் இறைவனுடைய மாதம். பரக்கத்தை நீங்கள் கை நீட்டி இறைவனிடம் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில நாம் பரக்கத்துகளை நிறைய வாங்கி நல் சமுதாயமாக மாற்றுவதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.